வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு சிக்கன் டாக்கோஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப அருமையான ரெசிபிங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணணும். இது வந்து வீட்லேயே நம்ம ஈஸியாக தயார் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். டீட்டெயில் பிளாக் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இந்த ரெசிப்பியில் வந்து நான் மெக்சிகன் ஸ்பைஸ் மிக்ஸ், காஷ்மீரி சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், ஒரேகானோ, கோழி கொத்துக்கறி, மெல்லிசா நறுக்கியிருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இதுதான் சேர்த்துருக்கேன் ஃபில்லிங்க்கு. இப்போ நம்ம வந்து ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். முதல்ல வந்து மிதமான தீயில் கடாயை காய வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மெல்லிசா நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததும் நல்லா கலந்து அது கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கந்தோம் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கோழி கொத்துக்கறி பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் பிரெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சிக்கன் பிரெஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடும் அண்டு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ ஆனமட்டுக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஃப்ரை பண்ண போகாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் நிதானமாக கலந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நம்ம ஆரிகானோ நான் ஏற்கனவே எடுத்து வச்சு அந்த ஹர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் இட்டாலியன் ஸ்பைஸ் மிக்ஸ் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து சீரகத்தூள், மெக்சிகன் ஸ்பைஸ் மிக்ஸ், மிளகாய்த்தூள், அதாவது அந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூளில் வந்து ஸ்பைசி கிடைக்குது, நான் ஸ்பைசி கிடைக்கிறது. நான் இங்கே ஸ்பைசி மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நம்ம ரெகுலர் வீட்டில் தனி மிளகாய்த்தூள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்து கோழி கொத்துக்கறியில் நல்லா கலந்து இப்போ 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த கோழி கொத்துக்கறியை வேக வச்சிடலாம். இந்த மிளகாய்த்தூள் உங்களுக்கு போதுமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். குழந்தைங்களுக்கு இது சரியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து ரெகுலராக காரம் நல்லா சாப்பிட்றவங்க. ஸோ கோழி நல்லா வெந்ததும் இன்னொரு முறை செக் பண்ணுங்க. அது எக்ஸ்ட்ரா அந்த ஸ்பைஸ் மிக்ஸ் தேவைப்படுதா, மெக்சிகன் ஸ்பைஸ் மிக்ஸ், மிளகாய்த்தூள் தேவைப்படும், ஸோ உப்பு தேவைப்படும். அது சேர்த்து நம்ம கலந்து வதக்கணும். இந்த கோழி கொத்துக்கறியில் எக்ஸ்ட்ராவாக ஸ்பைஸு நீங்கள் சேர்த்து நல்லா வதக்குனதும் இது ரெடி. அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருங்க. அடுத்து வந்து நம்ம டேக்கோஸ்க்கு போகலாம். டேக்கோ வந்து ரெடி பண்ணு. எப்போவுமே கோழி கொத்துக்கறியில் வந்து நம்ம ஸ்பைஸ் லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணோம், அது கடைசியில் தான் பண்ண முடியும். இப்போ இந்த கோழி கொத்துக்கறி ரெடி ஆகிடுச்சுங்க. அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். இந்த டேக்கோஸ் பார்த்திங்கன்னா நான் ரெடிமேட் டேக்கோஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த டேக்கோஸ் வந்து நம்ம வீட்லேயே தயார் பண்ணலாம். ஒரு நாள் உங்களுக்கு நான் வீட்டில் எப்படி தயார் பண்ணுறேன்னு காமிச்சு கொடுக்குறேன். இப்போ இந்த டேக்கோஸ் ரெடியாக இருக்குங்க. இது வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, மைக்ரோவேவில் ஹீட் பண்ணால் கெட்டி ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம அந்த இடுக்கி வச்சு நல்லா இந்த டேக்கோஸை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். டேக்கோஸ் நீங்கள் வந்து அந்த மடிப்பு பிரித்து நீங்கள் அதை ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா அது வந்து மடிஞ்சு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து கோழி கொத்துக்கறி அது உள்ள சென்டரில் ஃபில் பண்ண முடியாது. ஸோ அது வளவலான்னு ஆகிடும் நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா அந்த கடக்கடான்னு இருக்காது. அந்த டேக்கோஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த டேக்கோஸ் வந்து நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து இது பச்சை அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி முடமுடான்னு இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி வாயில் அடிப்படும். ஸோ இது வந்து ஒரு மில்லட் ப்ராடக்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறது நல்லது. அண்டு 4 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் தேவைப்படும் ஃபார் திஸ் என்டையர் பேக்கெட். முழு பேக்கெட் வறுத்து எடுக்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் தேவைப்படும். நல்லா வறுத்ததும் அது எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பேப்பர் டவல் மேலே வச்சுடுங்க. ஏற்கனவே உங்களுக்கு நான் சவர் க்ரீம் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். ப்ரீவியஸ் ரெசிப்பியில் வந்து குவாக்கமோலி சால்சா ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். டேக்கோஸ் ரெடியாக இருக்குது, கோழி கொத்துக்கறி ரெடியாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் முன்கூட்டி தயார் பண்ணி கோழி கொத்துக்கறி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது மைக்ரோவேவில் ஹீட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கோழி கொத்துக்கறியை வந்து டேக்கோஸ் உள்ள ஃபில் பண்ணலாங்க. இப்போ ஈஸியாக ஃபில் பண்ணியாச்சு பாருங்கள். இது வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த சால்சா அண்ட் குவாக்கமோலே நீங்கள் முன்கூட்டியே தயார் பண்ணணும். அது கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சில் பண்ணணும்.
அது கோல்டாக இருக்கணும். இந்த டேக்கோ அண்ட் கோழி கொத்துக்கறி சூடாக இருக்கணும். ஏன்னாக்கா அந்த கோல்டு அண்ட் ஹாட் அண்ட் கோல்டு நம்ம வந்து கலந்து சாப்பிட்றப்போ அது டேஸ்ட்டு வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த சால்சா வந்து நம்ம ரெகுலர் பச்சடி, நம்ம வெங்காய பச்சடி எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி தான் இருக்கும். பிரியாணிக்கெல்லாம் நம்ம தயார் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். அது வந்து சில்லாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடைசியில் அதில் வெங்காயம் இருக்க தொட்டு கடைசியில் நான் சர்வ் பண்ணுற போது தான் நான் அதில் உப்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த டேக்கோஸ் மேலே தூவ போகிறேன். இந்த சால்சா ரெடி ஆயிடுச்சுங்க. சால்சாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து டேக்கோஸ் மேலே தூவிடுங்க. டேக்கோஸோடு நம்ம வந்து குவாக்கமோலி அண்ட் சவர் க்ரீம், எலுமிச்சம்பழம் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது டேக்கோஸோடு வச்சு நம்ம இதை சுட சுட பரிமாறினாங்க. எப்போவுமே டேக்கோஸ் வந்து ரொம்ப நல்லா க்ரன்ச்சியாக அருமையாக இருக்கும். இதில் வந்து எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்கும், எல்லா டேஸ்ட்டும் இருக்கும். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்லேயே டேக்கோஸ் தயார் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப அருமையாக வரும். என்னோடய ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், டீட்டெயில் பிளாக் போஸ்ட்டோட லிங்க், அதர் சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ அருமையான சிக்கன் டாக்கோஸ் ஈஸியாக நம்ம வீட்லேயே தயார் பண்ணலாம். தயார் பண்ணிவிட்டு உங்கள் காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. Thank you so much for watching. Bye bye.